ஒரு அனிமே யூடியூப் சேனல் மூலியமா உங்களால எவ்வளோ தான் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த தான் என்னோட சேனல்லேருந்து நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோல காட்டப் போறேன். ஸோ வீடியோ கடைசில தான் சொல்லுவேன்னு சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ண போறதெல்லாம் கிடையாது. இப்பயே என்னோட ரெவன்யூ எவ்வளோ அப்படின்ட்டு என்னோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களுமே ஒரு யூடியூபரா இருந்து சேனல்லாம் வச்சிருந்து அதை எப்படி க்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவோட கடைசில உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல அதில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலான அனிமி ஃப்ரெண்ட்ஸி எடுத்துக்கலாம். இதுல லைஃப் டைம் ஏர்னிங் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1000. அப்படின்னா இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 83,000 வரும். மொத்தமா எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயத்த பாத்துட்டீங்க. ஒவ்வொரு மாசமும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த சேனல் வந்து பிப்ரவரி மாசமே மானிட்டைஸ் ஆயிருச்சு. அப்ப நான் வந்து கேமிங் வீடியோஸ் போட்டுறேன். ஒரு 5 மாசம் கழிச்சு தான் நான் அனிமியை பத்தின வீடியோஸே போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மே மாசத்துல பாத்தீங்கன்னா $26 வந்திருக்கும். அடுத்த மாசம் ஆகஸ்ட்லயே $30. பட் நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா $124 வந்திருக்கும். அதுக்கு அடுத்த ஒவ்வொரு மாசமும் டாலர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போயிருக்கும். இறங்கியிருக்காது. கடைசியா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் $186 வந்து ரெவன்யூவா வாங்கியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 கிட்ட வரும். பட் அதுக்கப்புறம் ரெவன்யூ எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா என்னோட சேனலுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு பதிலா நான் ரொம்பவே கேர்லெஸ்ஸா ரிவ்யூ வீடியோவை சென்ட் பண்ண யூடியூபுக்கு. அவங்க உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணதுனால 3 மாசம் நான் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ரிவ்யூ கொடுத்தேன். ரொம்பவே கேர்லெஸ்ஸா தான், எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கல, எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. சோ அந்த ரிவ்யூமே ரிஜெக்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் பயங்கர கடுப்பாயி சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸுமே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க அனிமி டைம்ஸ் சேனல். இந்த சேனல்ல இப்போ ஒரு 18,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு ரெவன்யூ எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த சேனல்ல இது வரைக்கும் நான் மொத்தமா சம்பாரிச்ச காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $31,000. இந்த சேனல்ல ஏப்ரல் மாசம் வந்து நான் ₹9,000 ரெவன்யூவா எடுத்தேன். அதுக்கப்புறம் மே மாசம் 8,000, அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 5,000. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். பிகாஸ் இந்த சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நான் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதனால நான் தொடர்ந்து வீடியோ போறதே விட்டுட்டேன். வீடியோ போடாத காரணத்தினால என்னோட ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம மத்த காம்படிட்டர்ஸ்லாம் நல்லா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க. இதுக்கு நடுவுல பர்சனலா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால ஒரு 1.5 மாசம் நான் எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் நான் வியூஸே பெருசா போகாது அப்படின்னு நினைச்சேன். பட் நான் போட்ட ஒரு சில வீடியோஸ்லயே ஒரு 1000 வியூஸ் போற அளவுக்கு ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. சோ இப்போதுல இருந்து நான் வந்து கண்டிப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆடியன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ஏறுறாங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ்ல அனிமி கண்டென்ட் போட்டா அதுக்கு எவ்வளவு ரெவன்யூ வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்றதுக்காக போன மாசம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1K வியூஸ்க்கு 70 பைசே வந்து தராங்க. இவ்வளவு கேப்க்கு அப்புறமும் நான் வீடியோ போட்டு ஒரு 1000 பேர் தான் ஆவரேஜா என்னோட வீடியோவை பாக்குறாங்க. ரொம்பவே ரெவன்யூ வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்ப நான் இப்போ ஒரு லாங் வீடியோ மேக் பண்ற இடத்துல ஒரு 6 ஷார்ட்ஸ் என்னால மேக் பண்ண முடியும். அந்த லாங் வீடியோவோட இந்த ஷார்ட்ஸுக்கு வியூஸ் ஓரளவுக்கு நல்லா போனாலே ரெவன்யூ வந்து அதோட அதிகமா வரும். சேனல் சப்ஸ்கிரைபரான உங்களை செக் பண்ண போது நிறைய பேர் என்ன மாதிரியும் அனிமே சேனல் வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து 100 சப்ஸ்கிரைபர் மேலேயும் அதுக்கிலேயுமே நிறைய பேர் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட சேனல்ல க்ரோ பண்றது எப்படி, அதை எப்படி மானிட்டைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரியான விஷயத்தை பத்தி ஸோ இப்படி உங்களோட சேனலை க்ரோ பண்ண முடியாம வாட்சாஸை ரீச் பண்ண முடியாம நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு வழி தான் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் ரெண்டுத்துலயுமே ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சேனல்ல நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனலை எப்படி க்ரோ பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அந்த சேனல்ல நம்ம கண்டினியூஸா போட்டு வர போறோம். அந்த சேனலோட கோலே 100 பேரை 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேல ரீச் பண்ண வைக்கிறது தான். ஸோ நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கங்க. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா